எல்லாருக்கும் வணக்கம். இந்த நாளில் கூட வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசித்து தேவ ஆலோசனை சிந்திப்போம். 1 நாளாம் புஸ்தகம் 29வது அதிகாரம் 12வது வசனம். ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது, தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறீர், உடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு, எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால் ஆகும். அப்போ தேவனுடைய கரத்தில் என்ன உண்டு? பணமூட்டை, ஐஸ்வர்யம், சுகம், கனம், ஆளுகை சகலமும் தேவனுடைய கரத்தில் உண்டு. ஆகவே எவரையும் மேன்மைப்படுத்தவும் கனப்படுத்தவும் உயர்த்தவும் தாழ்த்தவும் தேவனுடைய வார்த்தையினாலே ஆகும். ஆகவே இந்த நாளில் கூட இந்த வார்த்தையை சொல்லி ஐஸ்வர்யத்தை, கொஞ்சம் பணத்தை கொடுங்காண்டவரே, ஆசீர்வாதத்தை கொடுங்காண்டவரே, ஐஸ்வர்யத்தை கொடுங்காண்டவரே. குறிப்பாக பணத்துக்காக விசேஷமாக கிறிஸ்துவ மக்கள் ஜெபம் பண்ணோம். இன்னும் நமக்கு போதுமான ஐஸ்வர்யம் தேவன் தரவில்லை. உலகத்தையே வாரி இருத்தி விருத்தி அடைந்தான் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு ஐஸ்வர்யத்தை தேவன் வைத்திருக்கிறார், நமக்கு தருவார். அப்போ அந்த ஆசீர்வாதத்துக்காக ஜெபம் பண்ணோம். எப்படின்னா, நீதிமொழி புஸ்தகம் 22:4 தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுதலுக்கும் வரும் பலன் ஆசீர்வாதமும் ஐஸ்வர்யமும். அப்போ தாழ்மைக்கு தேவனுடைய வார்த்தையில் தாழ்மையாக இருக்கும்போது என்ன வரும்? பணம் வரும், ஜனம் வரும், ஞானம் வரும், அறிவு வரும், ஆயுசு வரும், சகலமாக வரும். அதுக்காக வேறு வழியில் போய், திருட்டு வழியில் போய் கொலை இதில் பணம் சேமித்தா நீ கொள்ளையிட்ட பின்னாடி எல்லாத்தையும் கொள்ளையிடப்படும். ஆகவே நம்ம தாழ்மைக்கு மேன்மை, ஐஸ்வர்யத்தையும் சுகத்தையும் தேவன் தருகிறார். நீதிமொழி 8:18 ஐஸ்வர்யமும் கனமும் நிலையான பொருளும் நீதி என்னிடத்தில் உண்டு. இயேசு கிறிஸ்துனுக்கு என்ன உண்டு? பண மூட்டை, ஐஸ்வர்யம். இயேசு கிறிஸ்து தான் பணக்கார சாமி. அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஐஸ்வர்யம் சம்பன்னமாக இருக்கிறார். ஆகவே ஐஸ்வர்யத்துக்கு பஞ்சமே கிடையாது. இன்றைக்கி கிறிஸ்துவ மார்க்கத்தில், கிறிஸ்துவ சபையில் குறைபாடு. இன்னும் நமக்கு நிறைவானது வரும்போது குறைவானது நீங்கும். இன்னும் சாலமோனுக்கு கொடுத்தது போல் ஞானத்தையும் பணத்தையும் ஜனத்தையும் 1000 வருஷ அரசாட்சியில் தேவன் தருவார். ஆகவே ஐஸ்வர்யத்துக்காக ஜெபம் பண்ணும். ஒரு குடும்பத்துக்கு கணவன் மனைவி 2 பிள்ளைகள் இருந்தாக்கா 1 கோடி பணம் வேண்டும். ஒரு 25 லட்ச ரூபாயில் வீடு கட்டணும், ஒரு 50 லட்ச ரூபா பேங்கில் வச்சுக்கணும், 10 லட்ச ரூபா கார் வாங்கணும். ஏன் திருடன் குருடன் மொல்ல மாதிரி தெல்லவாரி ஊரை கொள்ளடிக்கிறவங்களாம் கோடியாக பணத்தை வச்சுருக்கிறான். சேமித்து வைக்கணும். 5 அப்பத்தி 2 மீனி 5000 பேர் கொடுத்து மீதியானதை ஒன்றும் சேதமாகாமல் சேமித்து வைக்க சொன்னார். ஒரு வேளை உணவே சேமித்து வைக்க சொன்னார். பணத்தை சேமித்து வைக்க வேணான்னு சொல்லுவாரா? இப்போ சேமிக்கணுன்னாக்கா ஏறக்குறைய எக்கச்சக்கமான பணம் வேணும். ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒவ்வொரு கோடி பணம் வேண்டும். ஜெபம் பண்ணுங்க. தேவன் உங்களுக்கு கொடுத்தாக்கா எனக்கு கொஞ்சம் அனுப்பிச்சி வைங்க, நான் எனக்கு கொடுத்தா உங்களுக்கு அனுப்பிச்சி வைக்கிறேன். அப்போ கொடுங்கள் கொடுக்கப்படும். வாங்குவதை பார்க்கலாம் கொடுப்பது மேன்மையானது. ஊழியக்காரனுக்கு கோடியாக பணம் வேணும். சபைக்கு வரவங்களுக்கு 1 லட்ச ரூபானா சபைக்கு வரவங்களுக்கு தாராளமாக கொடுக்கணும். சபைக்காரங்களுக்கு எல்லா ஐஸ்வர்யத்தை கொடுத்து திருமண காரியங்கள், படிப்பு காரியம் சபை பொறுப்பெடுத்து நடத்தணும். சபை தான் சமுதாயத்தை ஆளும். அந்த ஆசீர்வாதத்தை ஐஸ்வர்யத்தை தரும்படியாய் நம்ம தாழ்மையாய் தேவனுடைய வார்த்தையை விசுவாசிப்போம். கர்த்தருடைய கரத்தில் ஆசீர்வாதத்தையும் ஐஸ்வர்யத்தை பெற்றுக்கொண்டு அநேக ஜனத்துக்கு தந்து, தேவனுடைய வார்த்தையை தந்து, ஐஸ்வர்யத்தை தந்து, சுகம் தந்து, பலன் தந்து, ஆட்சி தந்து, அதிகாரம் தந்து தேவன் நம்மளை உயர்த்துவார். அதற்காக காத்திருப்போம், தருவார் என்று எதிர்பார்ப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.